ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற மலையாள திரைப்படம் சீக்ரெட். இது வந்து எஸ்.என். சுவாமி இயக்கத்தில் வந்த படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர். இது வந்து சயின்ஸ் பெருசாக இல்லை சாஸ்திரம் பெருசாக அப்படின்ற வந்து ஆராயிற ஒரு படம். இந்த படம் எஸ்.என். சுவாமி வந்து ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்காரு. இந்த தியான் ஸ்ரீனிவாஸ், ரஞ்சித் அபர்ணா தாஸ், ரெஞ்சி பணிக்கர், மணிக்குட்டன், அர்த்தா மோகன் போன்ற நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து தியான் ஸ்ரீனிவாசன் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா சகுனத்தால், அதாவது ஒரு 3 ஃப்ரெண்டு, ஒரு கேமராமேன், ஒரு லேடி, ஹீரோ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க தஞ்சாவூரில். அப்போ வந்து அங்கே ஒரு நாடி ஜோசியர் சந்திப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தருக்காக ஜோசியம் பார்க்கும்போது தியான் ஸ்ரீனிவாசனுக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து உயிர் வந்து உடனே உத்தரவாதம் இல்லை, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ அதுலேருந்து அந்த பொண்ணோட இதுக்கு உயிர் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி அவங்க கல்யாணம் நடந்தா இல்லையான்னு தான் படத்தோட கதை. ஸோ இந்த இது வந்து உறவுகளோட அவங்களோட வலிமையை வந்து இது வெளிப்படுத்துது. அது இல்லாமல் 2-3 ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். அதுக்கும் இதுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ன்றது வந்து ஹீரோ வந்து ரொம்ப ஆராய்வார். அது இல்லாமல் வந்து ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் இந்த சகுனத்தோட சயின்ஸை பற்றி கேட்பாங்க. அப்போ வந்து அவர் மாதங்களை பற்றியும் அதோட தெளிவை பற்றியும், உனக்குள்ளே தான் நம்பிக்கை வரணும் அப்படின்றத பற்றியும் ரொம்ப விளக்கமாக சொல்லுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப லக்ஸரிங்காக இருந்தது. ஸோ அந்த இதை கேட்டு இவரும் வந்து விதியா மதியா அப்படின்றது மீறி இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையன்றது தான் படத்தோட கதை. இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போய் போர் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து ப்ரெடிக்டபுளாக தான் இருந்தது. இந்த படம் வந்து அன்ப்ரெடிக்டபுளாக கொஞ்சம் இதுவாக போயிருந்தோம். இந்த சீக்ரெட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இது மொத்தத்தில் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டால், விதியை மதியால் வெல்லலாம், விதிக்குன்னு நம்ம வாழ்க்கையில் இருக்க விதிக்கு வந்து நம்மளோட செயல்களும் உணர்வுகளும் தான் காரணன்றது மறைமுகமாக சொல்கிறாங்க. இதுதான் படத்தோட சாரம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.